Hey guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேற செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறேன். இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செய்ய போகிறேன். வேர்க்கடலை சட்னி வந்து நான் செஞ்சு ரொம்ப 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 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்னி. ஸோ அந்த ஒரு குட்டி ரெசிபி இப்போ நான் போடுவேன், இதை பாருங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து வேர்க்கடலையை நான் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சைட்லலாம் டார்க் ஆகி வந்தாலே போதும், ரொம்ப வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம மற்ற காரியங்களும் சேர்த்துப்போம். நான் வந்து காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 ட்ரை சில்லிஸும் 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ நீங்கள் பூண்டும் காரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிப்போம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்படியே பிளேட்லேயே இருக்கட்டும். நம்ம வேர்க்கடலை வந்து இப்போ வந்து கூலாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா இட்லியும் ஊற்றி வச்சுட்டா இட்லி அண்ட் சட்னி ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இட்லி மேக்ஸிமம் குக் ஆகிறதுக்கு நமக்கு வந்து 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆக போகுது. ஸோ அதனால் முதல்ல இட்லியை வந்து ஊற்றி வச்சிடுறேன். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன். ஒரு அரை கப்புக்கு அரை கப் தேங்காய் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ட்ரை சில்லிஸும் வேர்க்கடலையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ வந்து சால்ட் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுப்போம், அதுக்கப்புறமா வேணும்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு குட்டி சைஸ் புளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சட்னியை வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா அப்போ தான் இட்லியில் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் சால்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிப்போம். இப்போ நம்ம சூப்பரான பீனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். சட்னி தாளிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க கடுகு, உளுந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு ரொம்ப தீயாமல் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஆனாலே போதும். ஸோ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியான பிறகு நம்ம எடுத்து சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சட்னி திக்காக வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். ஸோ இப்போ இட்லி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இட்லியும் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹாட்டான இட்லியும் சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் ரெடி. இப்போ இட்லி ஆறின பிறகு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியை வந்து பிளேட்டில் போட்டாச்சு. சட்னியும் வந்து நல்லா ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இட்லியும் பீனட் சட்னியும் பிடிக்கும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வேண்டிய அளவுக்கு நல்லாவே சட்னி ஊற்றிட்டேன். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு பிளெண்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வாங்கியாச்சு. இது வந்து வெறும் ஜூஸ் அண்ட் ஸ்மூதி பிளெண்டர் மட்டும்தான். ஜக் பிளெண்டர் 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ வந்து இப்போ நான் அதை பிரிச்சுட்டேன். உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதை தான் காமிச்சிட்ருக்கேன். ரசல் ஹாப்ஸ்ன்றது யூகேயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டு. அவங்களோட ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே டாப்பாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். இதை டப்பாலேருந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஸோ டப்பாலேருந்து எடுத்து வெளில போட்டாச்சு. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளெண்டரோட மிஷின், ஒரு பெரிய 1.5 கெப்பாசிட்டி லிட்டர் உள்ள ஜக், அதுக்கப்புறம் ஒரு லிட். இப்படி தான் இருக்கு பார்க்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கேன்னு நானும் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும் பொழுது. ஸோ ஸ்மூதீஸ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜூஸ் அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால தனியாக ஒரு ஸ்மூதி பிளெண்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலர் மிக்ஸி ஜாரில் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காகவே தான் வாங்கினேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்மூதி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தேட். ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். பிளெண்டரை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த புது ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்க அந்த ஸ்மெல், அந்த கெமிக்கல் இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறம் சோயா மில்க்கும் ஹனியும் போட்டிருக்கேன். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எந்த சின்ன புது பொருள் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து காடுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். அதை பண்ணிவிட்டு தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணவே நான் ஆரம்பிப்பேன். எங்கள் அம்மா வந்து அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்த ஒரு ஹேபிட், அது எனக்கு பழகிருச்சு. ஸோ நம்ம பிளெண்டர் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நான் ஒரு 1 மினிட் தான் அரைச்சிருப்பேன். ஸோ நம்ம சிம்பிளான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு கப்பில் வந்து நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் உள்ள ஜட்ஜுக்கு தான் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ வந்து ஜட்ஜ்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நான் வந்து இப்போது கேட்க போகிறேன். ஸோ ஜட்ஜ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே ஸ்மூதி குடித்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த vlog-ஐ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை வெட்னஸ்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் பை.